தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மற்றும் ஒரு அண்மை செய்தி. மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை விரைவாக நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிமன்றமே தலையிட நேரும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாமன்ற கூட்டம் நடத்தப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக அரசு தரப்பு பதிலளிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு இந்துமதி இணைந்திருக்கிறார். இந்துமதி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியை சேர்ந்த தேசிகாச்சாரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுகள் உள்ளதாகவும் சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக பிரச்சனைகள் எழுந்த நிலையில் அக்டோபர் மாதத்தில் மதுரை மாநகராட்சியின் மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சில மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்தனர். அதனை அடுத்து மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை எனவும் இதனால் சாலை அமைப்பது, கழிவுநீர் கால்வாய்களை அமைப்பது போன்ற பணிகள் எதுவும் முறையாக செயல்படாமல் உள்ளன எனவும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆகவே மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தை விரைவாக நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல மேயர் இல்லாத நிலையில் துணை மேயர் மாமன்ற கூட்டத்தை நடத்த விதிகள் அனுமதிக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அதற்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பணிகளை முறையாக செய்ய வேண்டும், மாமன்ற கூட்டம் நடத்தப்படவில்லை எனில் எப்படி முடிவுகள் எடுக்கப்படும் என கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தை முறையாக நடத்தவில்லை எனில் அவர்கள் என்ன நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்புல 3 கூட்டங்களுக்கு மேல் கலந்து கொள்ளவில்லை எனில் அவர்கள் பதவியை இழந்து விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் என்ன நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்பது தொடர்பாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கவும், மாமன்ற கூட்டம் நடத்தப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பான அரசு தரப்பில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தார். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.